ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து வெயிட் லாஸ் ஜர்னி நான் போட்டுட்டு இருக்கேன். ஐ மீன் வந்து எப்படி வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணலாங்கிறத வந்து நான் கண்டினியூ வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பாருங்க, பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அண்ட் அதோட கண்டினியூட்டின்னு இதை சொல்லலாம். இதில் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவைங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. அது என்ன விஷயங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு வெயிட் மிஷின் தேவை. வெயிட் மிஷின் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே இருக்கணும். ஐ மீன் வந்து நம்மள வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம எதை சாப்பிட்டா வந்து வெயிட் ஏறும், எதை சாப்பிட்டா நம்ம குறையிறோம் அப்படிங்கிறது தெரியணும். நம்ம வெயிட் மிஷின் இருந்தால் தான் நம்ம கண்ட்ரோலாக இருப்போம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வெயிட் நம்ம ஏறுறது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து அடுத்தவங்க சொல்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்மளுக்கு எப்ப தெரிய வரும்னா, நம்ம ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு, இந்த பிளவுஸ் போட முடியல, இந்த சுடிதார் போட முடியல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட வெயிட் தெரியும். அது வரைக்குமே வந்து நம்ம நைட்டில அந்த மாதிரிலாம் தெரிய மாட்டோம். ஏன்னா நைட்டி வந்து எப்பவுமே ஃப்ரீயா போறதுனால வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அடுத்தவங்க சொல்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்ப நம்ம வெயிட் மிஷின் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு முடியும். ஸோ வந்து நம்ம வெயிட்டை அடிக்கடி செக் பண்ண தேவையில்ல. மந்த்லி ஒன்ஸாவது வந்து நம்ம வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கமாங்கிறது தெரியும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படின்னா, வாட்டர் கேனுங்க. நம்ம வந்து தண்ணி வந்து 3 லிட்டராவது குடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பேசிக். அது வந்து நம்ம எப்படி குடிக்கணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். அது வந்து இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். அண்ட் தண்ணி வந்து நம்ம வாட்டர் கேன்ல வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம எவ்வளவு குடிக்கிறோங்கிறதையும், நம்ம வந்து இத்தனை வாட்டர் கேன் காலி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். செம்புல குடிச்சாலோ வந்து டம்ளர்ல குடிச்சாலோ நம்ம வந்து எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ வந்து நம்ம 3 லிட்டர் குடிக்கணுங்கிறது பேசிக். அதை வந்து நம்மளால முடியலனாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் செப்பரேட்டா நம்ம வாட்டர் கேன் வச்சு அதை நம்ம குடிக்கும் போது நம்மளோட யூரின் பாஸ் பண்ண நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க தனியா செப்பரேட்டா வந்து வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் 3ஆவதுங்க. என்ன அப்படின்னா பொறுமைங்க. பொறுமையா இருந்தா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்ம அடிக்கடி வந்து வெயிட் மிஷின்ல ஏறி நம்ம வெயிட்டை பார்க்க நம்மளுக்கு டிப்ரெஷன் அதிகமாகும். அப்போ வந்து இது என்ன, இது வெயிட் குறையவே இல்லை, நம்ம வந்து எதுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடதாங்க தோணும். ஏன்னா நான் அந்த கேட்டகரியில இருந்து ஸ்டார்டிங்ல நான் வந்து வந்திருக்கேன். ஆனா நம்ம மனசுல வந்து நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா அதை வந்து நம்ம வந்து முடிச்சு காட்டுற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் போக போக உணர்ந்திருக்கேன். ஸோ வந்து நீங்க வந்து பொறுமையா இருந்தா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த டிப்ரெஷனோ இல்லாட்டி வந்து ஏன் வெயிட் குறையல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து திங்க் பண்ணலாம் வேணாம். ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒவ்வொருத்த மாதிரி. உங்களுக்கு உங்க உடம்ப பத்தி தெரியணும் அப்படிங்கிறது தான் வெயிட் லாஸ்க்கான விஷயம். உங்க உடம்பு இதை சாப்பிட்டா குறையுதா, அதை சாப்பிட்டா குறையுதா அப்படிங்கறத வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீர் சத்து உள்ள ஆகாரம் சாப்பிடணும், யூரின் நல்லா பாஸ் பண்ணணும், மோஷன் போகணும். இந்த 2 விஷயம் ஆனாலே வந்து வெயிட் லாஸ் ஆகும். நான் வந்து முன்னாடி வீடியோலலாம் நான் சொல்லியிருக்கேன். இப்பவும் அதை தான் சொல்றேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு 4 கிலோ கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணா வெயிட் லாஸ் ஆகுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டாடா.